அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மார்க்கெட் சேனல். இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் வல்லவன் வகுத்ததடா. இந்த படம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்று இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு விறுவிறுப்பான ஒரு த்ரில்லர். இந்த படம் மிகுந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போய் பார்க்க போதும் வருஷம். ஆனால் படம் வந்து மிகப்பெரிய அளவில் நல்ல விறுவிறுப்பாக இருந்தது. ஸோ இந்த படம் இந்த ப்ரெஷ் ஷோலையும் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. இந்த படம் 2 வருஷம் பெண்டிங்கில் இருந்தாலும் இப்போ ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுட்டு வருது. ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் வந்த படங்களில் மிக சிறப்பான தமிழ் படம் வரவேற்பு பெற்ற வல்லவன் வகுத்ததடா. ஒரு புது டீம் தான் களம் இறங்கியிருக்காங்க. புது அறிமுக இயக்குனர் விநாயக் துரை தான் இயக்கியிருக்காரு. படத்தில் வந்து ராஜேஷ் பாலச்சந்திரன், சுவாதி மீனாட்சி, ரெஜினா ரோஸ், அப்புறம் சரண்ராஜ் அவர்களோட பையன் நடிகர் சரண்ராஜ் பையன் தேஜ், சரண்ராஜ், அனன்யா மணி இவங்களாம் நடிச்சிருக்காங்க. மியூசிக் வந்து சேஷ்மா ஜேவியர் தான் பண்ணியிருக்காரு. டிஓபி வந்து கார்த்திக் நல்லமுத்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றதால் இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டீட்டெயிலிங் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் நம்ம ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் நம்ம தளத்தில் வந்து புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டருக்குள்ள வரும்போது தேட்டருக்கு அப்புறம் எப்படி இருக்குது ஓடிடிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க படத்தோட விமர்சனம் ப்ளஸ்ஸு மைனஸு ஃபீட்பேக்கு கன்க்ளூஷன் எடுத்து பார்க்கலாம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு 2 கோடி ரூபா ஒரு 8 பேர் கையில் மாட்டிச்சா அது யார் கையில் கடைசியாக போய் சேருது அப்படின்னு ஒரு சின்ன சின்ன கிளை கதைகளை வந்து இணைச்சி ஒரு ஒரு ஹைப்பர் லிங்க் மாதிரி ஒரு ஃபைனலாக கொண்டு போய் முடிக்கிறது தான் படத்தோட ஒன்லைனு. படத்தோட கதை என்னென்னா, ஒரு கேப் டிரைவராக இருக்க அந்த ஒரு சுவாதி மீனாட்சி அவங்க வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து எதிர்பாராத ஆக்சிடென்ட் ஆகிடுது. அவர் கொண்டு போன அந்த காசு காணாமல் போயிடுது. அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு இடையில வந்து இந்த பிரச்சனைகளுக்கு இடையில ஒரு 2, 3 சப்ளாட்டும் நகருது. அதில் ஒரு கதையில் வந்து 2 பேர் பணத்தை கொள்ளையடிக்கிறவங்களாம் வராங்க. அவங்களும் இதில் சம்மந்தப்படுறாங்க இந்த ஒரு பிரச்சனையில். அது இல்லாமல் பணத்தை வட்டிக்கு விடுறவராக ஒரு கந்து வெட்டிக்காரராக வர்றாரு. அவரும் இந்த பணத்தில் இன்வால்வ் ஆகுறாரு. இந்த ஒரு பிரச்சனையில் இன்வால்வ் ஆகுறாரு. அது இல்லாமல் போலீஸாக வர இன்ஸ்பெக்டராக வர்றாரு. அவர் எல்லாருக்கிட்டையும் பணத்தை வந்து கேஸை முடிக்கிறதுக்காக பணத்தை வாங்கி அந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறவர். அந்த மாதிரியான ஒரு கரப்டட் இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் ஒருத்தர் வர்றாரு. அவர் யாருன்னா ராஜேஷ் பாலச்சந்திரன். இப்படி ஒரு 5, 6 கிளை கதைகள் உள்ளவங்க இந்த ஒரு ஆக்சிடென்ட் கேஸில் இணைச்சி கடைசியில் அந்த பணம் யார்கிட்ட போகுது, ஒரு 2 கோடி ரூபா நடுவில் இந்த 8 பேர் கையிலையும் வந்து போகுது அப்படின்றது பரபரப்பாக ஹைப்பர் லிங்காக கொண்டு போய் கடைசியில் முடிச்சிருக்காங்க. அது யார் கையில் போய் சேருது அப்படிங்கிறது தான் ஒன்று வகுத்துதடா. இந்த படம் ஆக்சுவலாக வந்து மகாபாரதத்தை பேஸ் பண்ணி வந்த கதை. டைட்டிலே சொன்னாலே புரியும். அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது அந்த பாட்டில் பழம்பெரும் படமான கர்ணன் படத்தில் வர அந்த கண்ணன் பாடுற பாட்டான அந்த பாட்டில் வர வரி தான் டைட்டில் வச்சுருக்காங்க. அதுக்காக இயக்குனருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் வந்த சாப்டர் எல்லாமே ஒரு ராமாயணத்தில் வர கீத உபதேசம் எதை கொண்டு வந்தால் இடை இழப்பதற்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி கொண்டு போயிருக்காரு. நல்லா விறுவிறுப்பாக இருக்க படம். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஸோ இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா விறுவிறுப்பான ஒரு க்ரைம் த்ரில்லர் வந்து ஹைப்பர் லிங்க் பாணியில் ஒரு 8 ஸ்லப்ஸாக ஒரு கேரக்டர்ஸை வந்து தனித்தனி கதையாக சொல்லி அதை நரேட் பண்ணி கடைசியில் ஒரு ஹைப்பர் லிங்க் பாணியில் கொண்டு போய் முடிக்கிறது ஒரு நல்ல விறுவிறுப்பான ஒரு என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே இருக்குது. படம் முக்கியமே 1.25 மணி நேரம் தான். கிறிஸ்பாக போகுது. நரேஷனும் நல்லா இருக்குது. கேஸ்டிங்கும் அருமையாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த இன்ஸ்பெக்டர் அந்த ராஜேஷ் பாலச்சந்திரன் கவனம் இருக்கிறாரு. அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் மேனரிசம், நடைமுறை பாவனைகள்லாம் பக்காவே பொருந்து வருது. படத்தில் மெயினாக படம் ஃபுல்லாக அவர் தான் வர்றாரு. அது இல்லாமல் பணத்தை கொள்ளையடிக்கிற வர அந்த தேஜ் சரண்ராஜ் அவர் யாருன்னா பல படங்களில் வில்லனா ஹீரோவாக நடித்த பழைய நடிகரான சரண்ராஜ் அவர்கள் பணக்காரன் படத்தில் கூட சூப்பர் ஸ்டார் அவர்கள் படத்தில் கூட நடிச்சிருப்பார். அந்த சரண்ராஜோட பையன் தேஜ் சரண்ராஜ் அந்த படத்தில் கிட்டத்தட்ட ஹீரோ கேரக்டரில் அவர் பணத்தை கொள்ளையடிக்கிற வர்றாரு. அவர் கூட ரெஜின் ரோஸ்னு ஒருத்தர் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் கேப் டிரைவராக வந்து சுவாதி மீனாட்சின்னு ஒரு லேடி பண்ணியிருக்காங்க. அவங்க சிறப்பான நடிப்பு. அவங்க தான் ஹீரோயின் மாதிரி கிட்டத்தட்ட. அது இல்லாமல் ஏமாற்றம் பண்ணுறதுக்கு பெண் கேரக்டரில் அனன்யா மணி அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாரையும் ஏமாற்றி பணத்தை அடிப்பாங்க அவங்க. படம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் பணத்தை வட்டி கூட்டுறவர் அவர் கிட்டத்தட்ட டாப் ஸ்டார் பிரசாந்த் மாதிரியே ஒரு லுக்க லைக்கில் இருக்கிற ஒருத்தர். அவரும் ஒரு கேரக்டரை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. நல்ல மிரட்டல் வில்லன் மாதிரி வர படத்தில் மெயினாக வில்லனாக அவர் சொல்லலாம். அவரும் அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் வர வில்லன் பாணியில் சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. அது இல்லாமல் படத்தை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாபாரத கதைகள், கீதோபதேசம் அப்படின்றதெல்லாம் வந்து ப்ரீச்சிங் ஒன்று சொல்லாமல் நல்லா மைல்டாக சொல்லி அதையும் ஒரு க்ரைம் த்ரில்லர் பாணியில் ஹைப்பர் லிங்க் பாணியில் கொண்டு போய் முடிச்சிருக்கிறது ஒரு நல்ல ஒரு விறுவிறுப்பாக இருக்குது. படம் பார்க்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவே போகுது. அது இல்லாமல் பாஷா படத்தில் வர மாதிரி கெட்டவனுக்கு ஆண்டவன் அள்ளி கொடுப்பான், ஆனால் கைவிட்டுருவான், நல்லவங்களுக்கு சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான் அப்படிங்கிற ஒரு ஒன்லைனை வந்து தீமாக கொண்டு போயிருக்காரு.
அது இல்லாமல் கெட்டவங்க கிட்ட எவ்வளோ தான் பணம் சேர்ந்தாலும் கடைசியில் அவங்களுக்கு உதவாது, நல்லவங்க கைக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிறத தீமாக வச்சுருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி மியூசிக் வந்து ஷக்ஷினா ஜேவியர் தான் பண்ணியிருக்காரு. பிஜிஎம் ரொம்ப அருமையாகவே இருக்குது. அது இல்லாமல் பாட்டும் ஒரு 2, 3 பாட்டு நல்லாவே பண்ணியிருக்காரு. டிஓபி வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்த்திக் நல்லமுத்து. நல்ல ஒரு சேசிங் சீன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படம் வந்து நல்லாவே ஒரு கிறிஸ்பாகவே போகுது. அது இல்லாமல் படத்தில் வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் நல்லாவே தெரியுது. சில இடங்களில் வந்து படம் மைனஸ்ன்னு பார்க்கலாம் 1, 2. படம் வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் நல்லாவே தெரியுது சில இடங்களில். அதில் வந்து பல இடங்களில் வந்து ட்ராமா மோடு, சீரியல் மோடு போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். படத்தில் வந்து 8 கேரக்டர் வந்து சில நேரங்களில் கன்ஃபியூஸ் ஆகுது படம் பார்க்கும்போது. அந்த நேரேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஹைப்பர்லிங்க் பாணியில் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அந்த சப்ளாட்ஸ்லாம் வந்து இணைக்கிற விதத்தை ஒரு நரேஷன்ஸும் வந்து நல்ல ஒரு லீனியரில் நல்லா சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்ன அளவில் சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கப்படுது. கிளைமேக்ஸையும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போய் முடிச்சிருக்கலாம். அது டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது. அவங்க இந்த பாதிக்கப்பட்டவங்களாம் டக்குன்னு இதாகிற மாதிரி, பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஈஸியாக தண்டனை கிடைக்கிற மாதிரிலாம் வச்சதெல்லாம் வேறு மாதிரி யோசிச்சு பண்ணியிருந்தா வேறு மாதிரி போயிருக்கும். மொத்தத்தில் இந்த படம் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் வந்து பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் வேறு லெவலுக்கு போயிருக்கும். ஸ்டேஜிங்கும் நல்லா இன்னும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சின்ன சின்ன குறைகளை தவிர்த்து மொத்தத்தில் இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு விறுவிறுப்பான படம். நல்ல ஒரு என்கேஜிங்கான ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல ஒரு த்ரில்லர் பாணியில், க்ரைம் த்ரில்லர் பாணியில் போகுது. இந்த படம் இப்போ தேட்டர் ரிலீஸாக நேற்றுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் மஸ்ட் வாட்ச்னு ரெக்கமெண்ட் நம்ம அளவில் லோ பட்ஜெட் படமாக இருந்தாலும் சமீப காலங்களில் தமிழில் வந்து நல்ல படங்கள் வரல, மலையாள படங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிற ஒரு காலகட்டங்களில் இருக்கும் இப்போ நம்ம இந்த 2024. இப்போ குறிப்பாக சொல்லணும்னா மஞ்சுமெல்லு பாய்ஸ், பிரேமலு, இப்போ ஆவேஷம், இப்போ சமீபத்தில் அப்புறம் ஜெய்கிருஷ்ணா, ஜெய் கணேஷ் அப்படின்ற மாதிரியான படங்கள்லாம் இப்போ நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டிலையும். ஸோ இந்த வகையில் இப்போ தமிழ் படங்களில் லோ பட்ஜெட்டில் வந்த படம், இந்த படத்தை நம்ம கொண்டாடுறது நம்மளோட கடமை. ஸோ மலையாள படமும் கொண்டாடலாம், படம் எந்த படம் நல்லா இருந்தால் கொண்டாடுங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. அந்த வகையில் இந்த படத்தையும் கொண்டாடுறது தான் அடுத்த இந்த யூனிட்டுக்கு. இந்த படம் 2 வருஷம் பெண்டிங்லேருந்து நல்ல படத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க, ரிலீஸ் பண்ணுறது படத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை நம்ம கொண்டாடுறது நம்மளோட ஒரு கடமைன்னு கூட சொல்லலாம். இந்த படம் ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கவனம் இருக்கும். ஸோ இந்த படத்தை பாருங்கள், பார்த்துட்டு நல்ல ஒரு படம் பார்த்து திருப்தி கிடைக்கும். ஏமாத்தாது. பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னடைங்க தெரியப்படுத்துங்க. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு திரை விமர்சனம் அல்லது உங்களோட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.